அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜிமார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம்ரா செய்யும் பொழுது கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு போட்டிருக்கக்கூடிய ரூமு, 2வது நமக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, 3வது நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டி. இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3ம் சரியாக அமையலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்திருக்கக்கூடிய உம்ரா பயணம் ரொம்ப சிரமத்திற்குரியதாக மாறிடும். எதையாவது ஒன்று மிஸ் ஆயிரும். ஒன்று ரூம் இருந்தால் சாப்பாடு இருக்காது, சாப்பாடு இருந்தால் ரூம் இருக்காது, இந்த 2ம் இருந்தால் வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. இப்படி எதையாவது ஒரு குறைய வைக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் நம்ம வரக்கூடிய ட்ராவல்ஸில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ரூம் எங்கே இருக்குது, அது காபாலேருந்து எவ்வளோ தூரம், நடந்து போகிற தூரம் எவ்வளோன்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி சாப்பாடு 3 நேரமும் என்னென்ன சாப்பாடு கொடுப்பீங்க அதையும் கேளுங்க. வழிகாட்டி கண்டிப்பாக இருப்பீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா இந்த 3ம் தான் இந்த நம்ம பயணத்தில் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒன்று அமையலைனாலும் நமக்கு ரொம்ப எல்லா விதத்துலேயுமே சிரமமாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ரூமை 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போட்டாங்கன்னா வயசானவங்கலாம் நடந்து வர முடியாமல் ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து வர முடியும். அதுவும் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அப்போ நீங்கள் ரூமில் இருந்து ஹரமுக்கு வரதற்கு தனியாக ஒரு வண்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த வண்டிக்கு நீங்கள் 10 திராம்ஸ், 5 திராம்ஸ், 20, 10 ரியால், 5 ரியால், 20 ரியால், 25 ரியால்னு இந்த ஊர் காசுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது நீங்கள் ஊரில் நீங்கள் 10,000, 20,000 கம்மியாக கொடுத்து ட்ராவல்ஸில் வரீங்க பாருங்கள். 20,000 கம்மியாக 75,000, 60,000 பேக்கேஜில் வரீங்க பாருங்கள். அப்போ அந்த காசு எல்லாமே இதில் உங்களுக்கு ஈக்குவலாக மாறிடும். அதனால் நீங்கள் காசு கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, நல்ல ட்ராவல்ஸாக பார்த்து இந்த 3யுமே கரெக்டாக சரியாக பார்த்து, ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்துலேயே பல ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் இப்போ அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரூமை பிடிச்சிட்டு நீங்கள் ஹரம் ஷரீஃபில் போய் அழகிய முறையில் அமல்கள் செஞ்சுட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். எங்கே ரூம் போடலாம், ஹரம் ஷரீஃபுக்குள்ள பக்கத்தில் என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ட்ராவல்ஸ் பாருங்கள்.